தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணில் ஈர்க்கசிய உதட்டு வழி உசர் கசிய உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே அந்த அத்தோடு விழுந்த இலை அந்த அத்தோடு போவது போல் நெஞ்சு முன்னோடுதான் பின்னோடுதே அடக்காலம் மறந்து காட்டும் மரமும் போக்கிறதே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. இந்த பாடல் வரிகளுக்கான சொந்தக்காரர் வைரமுத்து சார் அண்ட் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சார். இந்த பாடலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ராஜஸ்தானி ஃபோக் ஸ்டைலில் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், எமோஷன்ஸை வந்துட்டு அழகாக வெளிக்கொண்டு வந்திருப்பார். அண்ட் இந்த சிங்கர்ஸ் ஹரிஹரன் சார் மற்றும் மகாலட்சுமி ஐயர் அவர்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அவங்க காம்பினேஷனில் எத்தனையோ சாங்ஸ் வந்திருக்கு, அது எல்லாமே வந்துட்டு நம்பர் 1 ஹிட். அந்த வகையில் இந்த சாங்கும் ஒரு அழகான ஒரு சாங். பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தறி கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழியில் சிரிச்சு பேசறே வாய் மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு போட்ட விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல அடைவும் போல சிவப்பு இல்ல கணுக்கால் கோட கருப்பு இல்ல நீ தீண்டும் இடம் தீத்திக்குமே இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. இந்த சாங் வந்துட்டு ஏன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த சாங் வந்து எனக்கு வந்து இட்ஸ் அங்கீகாரம் மாதிரி. ஏன்னா இதுதான் வந்துட்டு நான் வந்து ஃபிலிம் சாங்ஸ் பாடுறதுக்கு லைட் மியூசிக் தான் என்னோட வாய்ஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு என்னோட அண்ணன் சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கர்நாடிக்லேருந்து ஓவராலாக வந்துட்டு லைட் மியூசிக்கு நான் ஸ்விட்ச் ஓவர் ஆனேன். ஸோ இது என்றைக்குமே இட்ஸ் நொஸ்டாலஜிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நொஸ்டாலஜிக் மூமெண்ட். அந்த மாதிரி வந்து என்னுடைய ஞாபகத்தில் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அழியாத பாடல்களில் இதுவும் ஒன் ஆஃப் த சாங். ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி